வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள் அவர். ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செய்தார். மனிதன் கருப்பாக இருந்தாலும் மனுஷன் நல்ல கலையுள்ள மனிதன். எல்லாருக்கும் ஒரு நல்ல குணம். எல்லாருக்கும் சினி ஃபீல்டில் எடுத்துக்கிட்டால் சாப்பாடுன்றத முதல்ல ஈக்குவலாக அறிமுகப்படுத்தி வச்சது அவர் தான். யாருக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. மோஸ்ட்டாக மணி மைண்டடாக இல்லாமல் அவர்கிட்ட அவ்வளோ இருந்தும் அவர் இல்லாத மாதிரி தான் காமிச்சுப்பாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்னையா காசு 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 பணம் படப்போங்க நீங்களும் உங்க காசு. அவர் ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்து தருவாங்க அவர். பட் அதுக்கப்புறம் அவரோட சின்ன சின்ன நடிகர்கள் தான் கொஞ்சம் மேலே. அவர் மற்ற சினிமா ஆக்டர்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஹீரோவுக்கு மட்டும் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். மற்ற அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு தருவாங்க. ஆனால் சார் விஜயகாந்த் சார் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது எல்லாருக்கும் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கோயம்பேட்டில் கூட நிறைய பேருக்கு சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தளபதி இருக்கார்ல, அவர் கூட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல இவர் கூட தான் நடித்த மாதிரி. ஃபர்ஸ்ட் மூவி அவங்க கூட தான் இருக்காரு. அவர் இப்போ இறந்தும் ஒரு 24 மணி நேரம் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாரு. இருந்தும் செய்கிறத விட இல்லாத நிறைய வாட்டி செய்கிறாரு. We miss you, Captain. We miss you, Captain. இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் தெரியுமா? ஓகே, தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. இப்போ சாரோட நினைவு நாள் வருது. என்னைக்குன்னு தெரியுமா? டிசம்பர் நினைக்கிறேன், பட் டேட் சரியா தெரியல. டிசம்பர் தான். எனக்கு சரியா தெரியல, ஆனால் வருதுன்னு தெரியும். அது மட்டும் தெரியும். அதேதான் வருதுன்னு தெரியும். 2 கிடையாதுங்க. உங்களுக்கு தெரியல. சரி, ஓகே. விஜயகாந்த் சார் தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த். கேப்டன் சொன்னால் தமிழ்நாடு தெரியும். ஓகே, கரெக்டு தான். இப்போது சாரோட நினைவு நாள் வருது, ஓகேங்களா? என்னைக்கு தெரியுமா? அது இந்த மந்தில் வருது, ஆனால் பட் தேதி தெரியல சரியா. அது மட்டும் தெரியாது. உங்களுக்கு இல்லை தெரியல. சரி, இந்த மந்த் 28ஆம் தேதி, ஓகேங்களா? 28/12 சொல்லுவோம். ஸோ சார் இப்போ நம்ம கூட இல்லை. நீங்கள் அவர் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள் அவர். ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட நல்லது செய்தார். மனிதன் கருப்பாக இருந்தாலும் மனுஷன் நல்ல கலையுள்ள மனிதன். எல்லாருக்கும் ஒரு நல்ல குணம். எல்லாருக்கும் சினி ஃபீல்டில் எடுத்துக்கிட்டால் சாப்பாடுன்றத முதல்ல ஈக்குவலாக அறிமுகப்படுத்தி வச்சது அவர் தான். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் பற்றி நீங்கள் தான் சொல்லணும், இல்லை அவர்கிட்ட நான் மிஸ் பண்ணுற விஷயம் இது அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயமா இருக்கும்? யாருக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பாரு. மோஸ்ட்டாக மணி மைண்டடாக இல்லாமல் அவர்கிட்ட அவ்வளோ இருந்தும் அவர் இல்லாத மாதிரி தான் காமிச்சுப்பாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். என்னையா காசு 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 பணம் படப்போங்க நீங்களும் உங்க காசு. அவர் ஒரு 24 ஹவர்ஸ் கொடுத்து தருவாங்க அவர். பட் அதுக்கப்புறம் அவரோட சின்ன சின்ன நடிகர்கள் தான் கொஞ்சம் மேலே. மற்ற சினிமா ஆக்டர்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு ஹீரோவுக்கு மட்டும் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். மற்ற அங்கே வேலை செய்கிறவங்களாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாப்பாடு தருவாங்க. ஆனால் சார் விஜயகாந்த் சார் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது எல்லாருக்கும் அவர் வீட்டிலேருந்து சாப்பாடு வராது. அவர் தமிழ் சினிமாவை தவிர மற்ற அதர் லாங்குவேஜ் படத்தில் நடிக்க மாட்டார். அதுவும் ஆக்சுவலி அவர் ஃபிலிம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அவர் ஃபைட்டாக இருக்கட்டும், அவர் பண்ணுற ஆக்டிங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா பீப்புள்ஸ்க்குலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ அவருக்கு அப்புறம் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் அவர் எந்த வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணார். அவரது எல்லாமே பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு பழைய படம்லாம் நான் பார்ப்பேன் எப்பயாவது. பட் அவரோட படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது ரொம்ப இதுவாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் இறந்த போது தான் நம்மளுக்கே தெரியுது அவரை நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிற வரையும் நம்மளுக்கு எதுவுமே தெரியல. அவர் போயிட்டக்கப்புறம் தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இருக்கும்போது எல்லாருக்கும் பசியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டார். அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் பண்ணார். அதெல்லாம் சரி. ஆனால் டெத்து அந்த இதெல்லாம் எப்படி சொல்கிறது, இப்போ கூட அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ கோயம்பேட்டில் கூட நிறைய பேருக்கு சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. அவர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு.
ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர்கிட்ட தளபதி இருக்கார்ல, அவர் கூட ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் இவர் கூட தான் நடித்த மாதிரி. ஃபர்ஸ்ட் மூவி இவங்க கூட தான் இருக்காரு. விஜய், இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிள்ளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. நிறைய மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அவர் நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, அதனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதாவது சாப்பாடு இல்லாதவங்களுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதனால ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப பிடிக்கும். சாருக்கு வந்து எப்பயுமே 2 லைஃப் இருந்துச்சு விஜயகாந்த் சாருக்கு. ஒன்று வந்து சினிமா லைஃப், ஒன்று அரசியல் லைஃப். எந்த லைஃப் உங்களுக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிருந்துச்சு? அரசியல் லைஃப் பற்றி அவ்வளோ தெரியாது, பட் சினி ஃபீல்டில் அவங்கள நிறையா வாட்டி பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துருக்கோம். சினிமா தான். சினிமானாலே சாருக்கு ரெஜிஸ்டர் ஆகிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவரோட டைலாக் ஒன்று சொல்லுவார், சொல்லாமே அந்த டைலாக்கு. தூக்கி அடிச்சிடவும் பார்த்துக்கோ. ஓகே, அந்த டைலாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரெஜிஸ்டர் ஆன விஷயம். அவர் சில சீன்ஸில் வந்து ஃபைட்டிங் பண்ணும்போது கண்ணி இப்படி வச்சிருப்பாரு, எப்படி வச்சிருக்கோம், இப்படி வச்சுட்டு அப்படின்னு பண்ணுவார். வந்து அவர் டைலாக் ஒரு இதில் சொல்ல தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோ, அந்த டைலாக் எல்லாருக்கும் பிடிச்ச டைலாக் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக லப்பர் பந்தில் அந்த அந்த பாட்டு சாங் ப்ளஸ் ஃப்ளைட்ஸ் ஸ்டண்டில் ஓட்டுறதுல ரோப் இல்லாமல் பரப்பாடுல, அதெல்லாம். உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் இல்லை பிடிச்ச சாங்ஸ் இல்லை சம்திங் வாட் எவர் சினி ஃபீல்டில் அவரை அட்ராக்ட் பண்ண விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சாங் அவர் பேர் சொன்னோடனே சில சாங் ஸ்ட்ரைக் ஆகும், ஸோ அந்த மாதிரி சில சாங்ஸ் பிடிக்கும் நிறையா. சரி, அப்படியே ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடிடலாமா? நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போதும் சுக்கி தவிச்ச நீ சுக்கி தவிச்ச நான் சொக்க தங்கம் கிட்டையாத துள்ளி குறிச்சேன். எங்களுக்கு அதிகமாக ஞாபகம் வருது எப்படின்னா வந்து எங்களுக்கு அவர் சினிமா தான் அடிக்கடி ஞாபகம் வரும். அரசியல் அவ்வளோவா தெரியாது. ஆனால் சினிமாவில் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல பொறுப்பான மனிதர், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவர், தாண்ட ஒரு எட்வைட்டி ஈகோ இல்லாத மனிதர், நல்ல பொறுப்புள்ள மனிதர். பிடிச்ச படம் பிடிச்ச பாட்டு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச பாட்டுன்னா கேப்டன் பிரபாகரன் 100வது படம் ஒரு படம், அது ஆட்டமா பாட்டமாக பிடிக்கும். அப்புறம் அந்த என்ன ஒரு படத்தில் வந்து விஜயகாந்த் 4 பேர் ஆக்டர் சோபனகர் ஜோடியாக இருப்பாங்க, நல்ல படம், நல்ல படம். அவர்கிட்ட உள்ள தனித்துவமான ஒரு குணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? தனித்துவமான குணம் என்ன குணம்? மனுஷனை மதிக்கிற ஒரு நல்ல மனிதன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவர் சினிமாலேயும் அரசியல் தான் பண்ணியிருக்காரு, ஐ மீன் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு அதுலேயும். அதனால் இருக்கு சில மனுஷங்களுக்கு இருக்கும்போது தெரியல, அது போனதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாருக்கும் புரியுது. அவர் இருக்கும்போது யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை, அவர் இல்லாத போது தான் அவர் அது பண்ணார் இது பண்ணார் அப்படின்ற மாதிரி பேசுகிறேன். அதுதான் ஒரு மாதிரி செல் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே அதில் தான் பார்க்குறோம். நடிச்ச படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு நினைச்சு? ரமணா அவர் இப்போ இறந்தும் ஒரு 24 மணி நேரம் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாரு, இருந்து செய்கிறத விட இல்லாத நிறைய வாட்டி செய்கிறாரு. ஓகே, அவர் இல்லாமையும் அவரோட கொள்கைகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ரமணா மூவி படத்து நடித்தார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் பேசின கருத்தெல்லாம் எனக்கு அதான் 4-5 வாட்டி கூட போட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது, எரியிற நெருப்பு உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். படம்னா விஜய் அந்த ரமணான்ற படம் மட்டும்தான் அவர் நடித்த படம். சாரோட அரசியல் லைஃப் பிடிக்குமா இல்லை உங்களுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் பிடிக்குமா? பொலிட்டிக்கல் லைஃப் தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவர் இல்லாதவங்களுக்குலாம் எங்களுக்கு உதவி பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அண்ணன் தடம் எல்லாம் பண்ணுறாங்க. Miss him so much. We miss you, Captain. We miss you, Captain.